தோட்டக்காரர்கள் வரலாறு சூரா காஃபில் அந்த ஒரு தோட்டக்காரர்கள் வரலாறு இருக்கு இல்லையா, விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப நாளாக என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற சகோதரர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, தோட்டக்காரர் வரலாறுலாம் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நானும் ரொம்ப நாளாக அதை பற்றி சிந்திச்சு ஸோ இதுதான் அப்படிங்கிறது அது ஒரு வரியை வச்சு நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 3 வருஷமாச்சு இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. ஒரு வரியை வச்சு ஃபைனலாக இதுதான் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சூரா காஃபில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிர்ல அந்த ஒரு வரலாற்றில் வரக்கூடிய ஏற்கனவே சொல்லி 2 கடல்கள் 2 கண்களை குறிக்கும், 2 கண்கள் சங்கமிக்கும் இடம் நம்முடைய பூர்வ மத்தியை குறிக்கும். மூசா நபி அவர்கள் ஞானம் கற்றது வந்து பார்ட் ஆஃப் த சென்டர் ஆஃப் ஃபோர்ஹெட். நம்மளுக்கு கல்வி ஞானத்தை தரக்கூடிய அறிவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நம்ம தலையில் ஒரு பகுதி இருப்பதைத்தான் கிதிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஆஃப் த சென்டர் ஆஃப் ஃபோர்ஹெட், அதைத்தான் வந்து கிதிர் பச்சை திரை இருக்கும், அதை தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. க்ரீனிஷாக தெரியுதா? ஸோ அதில் வந்து இன்னொரு ஆதாரம் இருக்குது. சூரா காஃப் எடுத்துக்கங்க, அத்தியாயம் 18 வசனம் 66 எடுத்துக்கங்க. மூசா நபி அவரிடம் உமக்கும் இறைவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கிர்லுங்கிற பேர் வந்து குரானில் இல்லை. குரானில் என்ன இருக்குன்னா 65வது வருஷம், அடியார்களில் ஒரு அடியாரை கண்டார்கள், நம்மிடம் இருந்துள்ள அருளை வழங்கி இன்னும் நாம் புறத்திலிருந்து கல்வி ஞானத்தை அவருக்கு கற்றுத் தந்திருந்தோம். மூசா அவரிடம் உமக்கு கொடுக்கப்பட்ட நன்மையானவற்றை நீ எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நான் உம்மை பின் தொடரட்டுமா அப்படின்னு தான் கேட்பார். மூசா நபி என்ன கேட்பாரு? உங்களிடம் இருந்து இறைவன் கொடுத்த உங்களிடம் இருந்த அந்த கல்வி ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள உங்களை பின்தொடரட்டுமா அப்படின்னு தான் கேட்பார். கான்செப்ட் என்னன்னா, இது என்ன வாட்ஸ்அப்பா ஃபேஸ்புக்கா பின்தொடர்றதுக்கு? அன்றைய காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் எப்படின்னா, ஒரு குரு இடத்துல போய் ஒரு சிஷ்யன் பாடம் கேட்கணும்னா போய் உட்காந்து ஒரு இடத்துல ஆசிரமத்துலேயே ஒரு இடத்துல உட்காந்து தான் வந்து கல்வி கற்றுக்குவாங்க. இல்லை மூசா நபி என்ன கேட்குறாரு? பின்தொடரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. பின்தொடரட்டுமா என்னன்னா அதோடைய மீனிங் இதில் வார்த்தை விளையாட்டுகள் தான். இது முத்தஷபிகாத வசனங்களெல்லாம் வந்து வார்த்தைகள் தான். ஒரு வார்த்தையை டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். பின்தொடரட்டுமா என்றால் நம்மளுடைய இறைவன் சொல்கிறார், நம்ம இடத்துக்கு கல்வி ஞானம் தரப்பட்ட அருள் தரப்பட்ட ஒரு அடியார் இருப்பார் அப்படின்னா, நம்மளுடைய இறைவன் படைக்கும் பொழுதே ஒரு மனித உடலை படைக்கும் பொழுதே இந்த மனிதனுக்கு ஞான அறிவு பெறக்கூடிய இடம் அப்படின்னு ஒரு இடத்த இறைவன் படைத்து வச்சுருக்கான். எங்கே? ஒரு அடியாரை நான் அருள் புரிந்து நம்ம இடத்துல ஞானம் தந்து ஒரு அடியாரை நான் வைத்துள்ளேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குடைய பொருள் என்னென்னா, நமக்கு அறிவை தரக்கூடிய இடம் வந்து இறைவன் படைத்து வச்சுருக்கான். நம்முடைய தலையில் இரு கண்கள் சங்கமிக்கும், 2 கடல்கள் 2 கண்களை குறிக்கும். சங்கமிக்கும் இடத்துல நமக்கு அறிவு ஞானத்தை தரக்கூடிய இடத்தை அருள் புரிந்து இறைவன் இந்த இடத்துல படைத்து வச்சிருக்கான். ஸோ அதைத்தான் வந்து கிதிர் க்ரீனிஷ், இந்த இடத்துல பச்சை திரை போல் இருக்கும், அதைத்தான் வந்து கிரின்னு சொல்கிறாங்க. மூசா நபி இப்போ என்ன கேட்பாரு? அந்த சூரா காஃபில் அத்தியாயம் 18 வசனம் 65 66 எடுத்து பாருங்க. மூசா நபி என்ன கேட்பாரு? உங்களை நான் பின்தொடரட்டுமா அப்படின்னு தான் கேட்பார். அவரோட மீனிங் என்னவா இருக்கு? தொடரட்டுமா என்றால் நம்முடைய உணர்வு தொடர்ச்சியாக இந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பொருளாக இருக்கு. நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் கல்வி ஞானத்தை பெற்றுக்கொள்ள உங்களை பின்தொடரட்டுமா அப்படிங்கிற வசனம் என்னன்னா, தொடர்ச்சியாக இந்த இடத்துல கவனம் வைத்து நம் தொடர்ந்து வாழணும். அதோட பொருள் வந்து அதுதான். பின்தொடரட்டுமா என்றால் தொடர்ந்து கவனம் வச்சு நம்ம வாழணும். அப்போ கிதிர் என்ன சொல்லுவார்? இந்த குர்ஆன் வசனம் எப்படி சொல்லுவோம்? கிதிர் என்ன சொல்லுவார்னு சொல்லுவோம், நீங்களாம் பொறுமையாளராக இருக்க மாட்டீங்க, என் கூட பயணிக்கணும்னா பொறுமையாளராக இருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களா? எத்தனை பேர் கேட்குறீங்க? தொடர்ச்சி அந்த இடத்துல கவனம் வைக்கிறீங்களா? ஒரு பேர் சொன்னால் ஒரு 10 பேர் வைப்பீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்க வைப்பீங்க, மீண்டும் மறந்துடுறீங்க இல்லையா? ஸோ குர்ஆன் வசனத்தை எடுத்து உங்களுக்காக சொல்லப்பட்டது தான். என்னோடு பயணிக்க வேண்டும் என்றால் பொறுமையாளராக இருக்கணும். அதாவது இந்த இடத்துல நீங்கள் தொடர்ச்சியாக கவனம் வச்சு உங்கள் ஞான அறிவு கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாளராக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. கான்செப்ட் புரியுதுங்களா? உங்களை நான் பின்தொடரட்டுமா அப்படின்னு கேட்குறது வந்து இந்த இடத்துல நான் கவனம் வச்சு தொடர்ந்து வாழட்டுமா அப்படிங்கிறது, அந்த இடத்துல தொடர்ச்சியாக கவனம் வச்சு வாழட்டுமா அப்படிங்கிற பொருளை தரும்.
கிதிரை என்ன சொல்லுவாங்க, உடனே கிதிரை என்ன சொல்லுவார்னு புராணம் வரும், உடனே மறுத்துடுவார். நீங்களாம் பொறுமையாளராக இருக்க மாட்டீங்க, என் கூட பயணிக்குன்னா பொறுமையாளராக இருக்கும். தொடர்ச்சியாக உங்களுக்கு ஞான அறிவு கிடைக்கிற வரைக்கும் ஒரு 3 மாதம் 6 மாதம் 6 மாதம் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் என்னவாக இருக்கணும், பொறுமையாளராக இருக்கணும், நிதானமானவர்களாக இருக்கணும். தொடர்ச்சியாக அந்த இடத்துல கவனம் வைக்கணும். கவனம் வச்சு அந்த இடத்துல பல மாற்றங்கள் ஏற்படும். அதற்கப்புறம் தான் உங்களுக்கு ஞான அறிவு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வச்சுட்டு 3 நாளைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு போனால் எல்லாம் ஞான அறிவு கிடைக்காது. என்னோடு பயணிக்க வேண்டும் என்றால் பொறுமையாளராக இருக்கணும். அதோட மீனிங் வந்து தொடர்ச்சியாக 3 மாதம் 6 மாதம் நீங்கள் கவனம் வைக்கணும். ஸோ கான்செப்ட் வந்து அதுதான். தோட்டக்காரர் வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். அதோடைய பொருள் என்னென்னா, ஸோ ஏற்கனவே சொன்ன வீடியோக்கு ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தேவையில்லாத கமெண்ட், இது எதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்களோ தெரியல. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு தெரியல. அதை நோண்டி பார்த்து தான் தெரியும். இப்போது தவறாக கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, தவறாக கமெண்ட் பண்ணுறது, தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் தீனுக்காக என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு எனக்கு வெளிப்படுத்துங்க. இந்த வேலையை பண்ணியிருக்கு அப்படின்னு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நோண்டி பார்த்தோம்னா அவங்களுடைய பண்புகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க பிடிக்கலின்னா என்ன பண்ணோம், உங்கள் புண்ணிய தலைவர்கள் இருப்பாங்க, நிறைய பேர் துனியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, புண்ணிய தலைவர்கள். அவங்க வேண்டிய நிறைய டெய்லி வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க வீடியோ போய் பாருங்கள். நானும் என்ன நினைக்கிறதுனா, நம்ம எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம், ஸோ சொன்னாலும் பெரும்பாலும் கேட்குறதில்ல. இருந்தாலும் ஒரு சில சகோதரர்கள் வந்து நீங்கள் போடுங்க தொடர்ச்சியாக நான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போட வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறது. இருந்தாலும் இந்த சமுதாயத்தை பார்த்தா, இந்த எதிர்காலத்தை பார்த்து எனக்கும் ஞான அறிவு இருக்கு இல்லையா, இந்த நம்ம சமுதாயத்தில் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இப்போவே வந்து பார்க்குறோம், காசாலையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, குழந்தைகளை பெண்களையெல்லாம் கொன்று பூச்சிட்டு இருக்காங்க. கேட்குறக்கு நாதி இல்லாத பெண்களின் சீலைக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய தலைவர்களும் உங்களுடைய மன்னர்களும் இருக்காங்க இல்லையா. போய் தடுக்க முடிஞ்சுதா? எவ்வளோ குழந்தைகளை கொண்டு 35,000 பேரை கொண்டு பூச்சிருக்காங்களே, உங்களால் தடுக்க முடிஞ்சுதா? அந்தளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கா? இல்லை ஒத்துக்கணும். உங்களுக்கு திறமை இல்லை, உங்களுக்கு அறிவு இல்லை அப்படிங்கிறது நீங்கள் ஒத்துக்கணும். உங்கள் மன்னர்களுக்கு உலக ஆசை, பணத்தாசை, தன் சமுதாயத்தை தற்காத்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லை அப்படிங்கிறது என்னையை பார்த்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்து விமர்சிக்க வேண்டாம். உங்கள் தலைவர்களை பார்த்து நீங்கள் கேட்கணும், என்னையா நீ தானே எனக்கு ஆட்சியாளனாக இருக்க, நீ தானே எனக்கு வந்து இமாமாக இருக்க, லீடராக இருக்க, என் சமுதாயம் இப்படி இருக்க, நீ நான் சரியான முறையில் வழி நடத்த மாட்டியா அப்படின்னு நீங்கள் வந்து யாரை கேட்கணும்? என்னை விமர்சிக்கக்கூட அந்த நேரத்தை செலவழித்து உங்களுடைய புண்ணிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் கேட்கணும். என்னை விமர்சிக்கிறவங்க, நான் இந்த சமுதாயம் கல்வி அறிவு பெற வேண்டும், ஞான அறிவு பெற வேண்டும், இறைவனுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் தான் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் தவிர இப்போ நான் எனக்கு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு பேசுகிறேன். அதுதான் சிந்தனை வந்து குறுகலாக இருக்குது. நம்ம என்னதான் இருந்தாலும் நப்சல்லா எங்களுடைய உம்மத், என்னுடைய நபியுடைய உம்மத் அப்படிங்கிறனால தான் நீங்கள் விமர்சித்தாலும் சரி பரவாயில்ல. ஆரம்பத்தில் கொஞ்சம் விமர்சித்தா எப்படியோ போய் தொலைகிறானுங்க அப்படின்னு விட்டுட்டு இருந்தேன். இருந்தாலும் நம்ம நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம், நம்ம நல்லடியார்கள் நபிமார்கள் வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம படிக்கும்போது ஸோ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆமாம் மக்கள் இப்படி தான் இருப்பாங்க, நபிமார்கள் எல்லாம் இப்படி தான் தொந்தரவு பண்ணாங்க, நல்லடியார்கள் இப்படி தான் செய்தாங்க. இருந்தாலும் இறைவனுக்காக அவங்க பொறுத்து தொடர்ந்து அந்த மக்களுக்கு வந்து நல்ல உபதேசம் செஞ்சுட்டு தான் போனாங்க. நபிமார்கள் நல்லடியார்கள் எல்லாம் சொன்னோடனே யாரும் எல்லாம் கேட்க மாட்டாங்க, பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க. சரியா, இந்த பைத்தியக்காரன் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு தான் நபிமார்களை பார்த்து சொன்னாங்க. நல்லடியார்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க இல்லையா, எல்லா மக்களையும் வந்து மனிதர்கள் வந்து குறுகிய சிந்தனையுடைய மனிதர்கள், தற்பெருமை அடித்துக்கொள்பவர்கள், குறுகிய சிந்தனையுடையவர்கள், தான் என்ற அகம்பாவம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம நல்லது எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியாது. ஸோ இருந்தாலும் சமுதாயத்துடைய உலகம் முழுவதும் சமுதாயத்துடைய நிலைமையை பார்த்து தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த மக்களுக்கு ஓரளவுக்காவது மக்களுக்கு போய் சேருமே, இந்த சமுதாயத்துக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லையா, உங்களுக்கு எத்தனை இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லையா, உங்கள் புண்ணிய தலைவர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, இப்படியெல்லாம் உங்களுக்கு பயான்
உணர்ச்சி வச பேச்சு பேசுகிறாங்க இல்லையா, போல்டாக ஒருத்தன் சொல்கிறாங்க இந்த ஆள் பேசவே தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆமாம், இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் இறைவன் எனக்கு எவ்வளோ அறிவு சிந்திக்கக்கூடிய திறனையும் எந்த பேச்சு திறமை கொடுத்துருக்கானோ அதை வச்சு தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சினிமா டயலாக் அடிக்கிற தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. போல்டாக மேடை பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க இல்லையா, சினிமா டயலாக் மாதிரி டக்கு 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 டக்குன்னு எடுத்து விட்றாங்க இல்லையா. இத்தனை தலைவர்கள் இருக்காங்க. அவங்கள போய் பார்த்து நீங்கள் திருப்தி அடைஞ்சு கொள்ள வேண்டியதானே. எதுக்கு இந்த யூடியூப் சேனலுக்கு வர்றீங்க, எதுக்கு வர்றீங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அந்த தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவாங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பேசுவாங்க. இவ்வளோ நாள் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி பேசுவாங்க. அந்த தலைவர்களை போடக்கூடிய வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லை உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லையா, அவங்க தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வீடியோ தாராளமாக நீங்கள் பாருங்கள். அவங்க உங்களைய நல்வழி சரி ஓகே அதை விடுங்க. அதுலனா தோட்டக்காரர்கள் வரலாறு அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன், ஏன்னா நல்ல மக்களும் சகோதரர்கள் பயனடைவாங்க. சொல்லிட்டேன் அப்படின்னா தீயவர்களுக்கு பயனளிக்கலாம், நல்லவர்களுக்கு பயனளிக்கும் இல்லையா. இன்னொரு பிளானு நான் இன்னொரு வழியும் முறையை வச்சுருந்தேன். நாம் ஒரு 300 ஒரு 500 சகோதரர்களை இந்த கல்வி ஞானம் இந்த ஒரு வணக்க வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்து அவர்களை ஒரு 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 நிலைக்கு கொண்டு வந்துடலாம், ஒரு ஞானம் அடைந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடலாம். ஒரு 300 500 சகோதரிகள் 2 பேரும் இந்த வீடியோ பார்க்குறாங்க. ஒரு 300 500 பேர்த்து நம்ம ஒரு ஞானம் அடைந்த அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னும் பிளான். ஏன்னா இப்போ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம வெளிப்படையாக இப்போ வார்ப்பா நான் ஒரு 300 பேர்த்து நான் என்னுடைய இந்த குர்ஆன் வசனத்தில் இந்த ஒரு வணக்க வழிபாட்டு முறைகளை பின்பற்றி இந்த 300 பேர் இருக்காங்க பாரு, 500 பேர் இருக்காங்க பாரு, இவங்க வெளியில் போனாங்கன்னா வெயில் அடிச்சுன்னா நிழல் வருது பாரு, இவங்க வறட்சியாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா மழை பெய்யுது பாரு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வர முடியும். ஸோ இதெல்லாம் பாசிபிள் தான். இப்போ நான் என்னோடய வீடியோ சொல்லியிருந்தேன், நான் வறட்சியான இடத்துக்கு நான் போனேன்னா அங்கே மழை பெய்யும். அடுத்த 3 மாதம் கழிச்சு போனால் அந்த இடம் பசுமையாக தான் இருக்கும், அந்த இடத்துல மழை கண்டிப்பாக வரும். இல்லை எப்படி நடக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் சாத்தியம். இதெல்லாம் எனக்கு மட்டும் சாத்தியம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய இந்த ப்ராக்டிஸை இறைவன் காட்டிய இந்த வழிமுறை நபிமார்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை கடைப்பிடித்தீங்கன்னா உங்களுக்கு தான் சாத்தியம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் துவா கேட்டு மழை துவா கேட்டிங்கன்னா வரும். நீ கையேந்தி துவா கேட்கணும் கிடையாது, மனசில் அந்த இடத்துல வறட்சியாக இருக்கே மழை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரும். ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த வணக்க வழிபாட்டு முறைகளை நீங்கள் கடைபிடித்து ஒரு நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடமே ஒரு பாசிட்டிவான இடமாக மாறும், ஒரு நன்மை விளையக்கூடிய இடமாக மாறும், பரக்கத்தான இடமாக மாறும். ஸோ அதெல்லாம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக மாறும். அந்த சத்தியம் அந்த இடத்துல நிலைத்திருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி சூழ்ந்த பகுதியெல்லாம் சத்தியம் நிலைத்திருக்கும், அசத்தியம் அந்த இடத்துல அழிஞ்சிடும். தீயது அசத்தியம் அநீதி அழிஞ்சு நீதி நிலைத்திருக்கும். ஸோ இதெல்லாம் தான் எதில் நடக்கும், இந்த ஒரு பயிற்சி முறைகளை நீங்கள் பண்ணிங்கன்னா இதுதான் நடக்கும். ஸோ இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு இதெல்லாம் அடிப்படையில் இஸ்லாமில் சொல்லித்தரப்பட்ட வணக்க வழிபாட்டு முறை தான். கொஞ்சம் மறைவாக சொல்லியிருக்காங்க. சஹாபாக்கள் அந்த காலத்தில் கரெக்டாக கைடன்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். காலப்போக்கில் அதெல்லாம் மறைஞ்சிருக்கும். காலப்போக்கில் வெளிப்படையான வணக்க வழிபாடு இப்படி வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும் வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும் தொழக்கூடிய முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, ஜும்மாவுக்கு மட்டும் போகக்கூடிய முஸ்லீம்கள், ஜும்மாவுக்கு மட்டும் அல்லாஹ்வை நினைக்கூட முஸ்லீம்கள் இருக்காங்களா இல்லையா, துனியாவில் இருக்காங்களா இல்லையா, பள்ளிவாசலுக்குள்ள போனால் மட்டும் அல்லாஹ்வை நினைக்கிற முஸ்லீம்கள் இருக்காங்களே, வெளிப்படையாக நான் என்ன எப்படியான வாழலாம் அப்படிங்கிருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி இந்த டீப்பான வணக்க வழிபாடும் காலப்போக்கிலெல்லாம் மறைஞ்சிருக்கும். 1400 ஆண்டுகள் கடந்து வந்தாச்சு இந்த மார்க்கம் அப்படிங்கிறது. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கற்றுக் கொடுத்த பல இத்திகாஃப் அப்படிங்கிற வணக்க வழிபாட்டு முறை இது இங்கே எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. பள்ளிவாசல் எத்தனை லட்சக்கணக்கான பள்ளிவாசல் எத்தனை பள்ளிவாசல் உட்காந்து ஈத்திகாஃப் இருக்காங்க இல்லையா. ஈத்திகாஃப் இஸ்லாமிய அடிப்படையான வணக்க வழிபாட்டு முறைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையில் அவர்கள் தனிமைப்படுத்தி கொண்டார். அது இந்த அடிப்படையை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈத்திகாஃப் அப்படிங்கிற வணக்க வழிபாட்டு முறை உள்ளது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். திண்ணை தோழர்களுடைய வரலாறு ஒருத்தர் சொன்னார்,
துறவரமெல்லாம் இஸ்லாத்துக்கு இல்லைங்க அப்படின்னு சொன்னார். அப்போ திண்ணை தோழர்கள் வரலாறு, திண்ணை தோழர்கள் வரலாறு நீங்கள் படிச்சிருக்கீங்களா? திண்ணை தோழர்கள் அவங்க திண்ணையில் வாழ்ந்த காலத்தில் ஒரு 70-80 இளைஞர்கள் திண்ணை தோழர்கள்லாம் வாழ்ந்தாங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுதா? அவங்க சின்ன குழந்தைகளா? இளைஞர்கள் தானே. 30-40 வயசு உள்ள அபூ ஹுரைரா அவர் கூட இருந்தார். அபூ ஹுரைரா அவர் கூட இருந்தார். திண்ணை தோழர் தானே. அவர் திண்ணை தோழராக வாழ்ந்த நிலையில் அவர் திருமணம் செய்து கொண்டாரா? அதற்கப்புறம் வேணால் திருமணம் செய்து. நான் சொல்கிறது வந்து பிரம்மச்சரியம். நீங்கள் அப்படியா பிரம்மச்சாரியா துறவரம் போகணும் அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் ஒரு நிலையை அடையணும் அப்படின்னா 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நீங்கள் பெண்களை பார்க்காம தனிமைப்படுத்தி கொண்டு உடுத்தி ஆடையோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து துறவரம், விரதம் தான் நான் சொல்கிறேனே தவிர வாழ்நாள் முழுவதும் துறவரம் போகணும்னு நான் சொல்லலை. துறவரம் இஸ்லாத்தில் கிடையாது அப்படின்னா திண்ணை தோழர்கள் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு விளக்கம் தரணும். திண்ணை தோழர்களாக வாழ்ந்த நிலையில் அவங்களுக்கு திருமணம் ஆகிடுதா? அவங்க புள்ள குட்டியோடையே அந்த திண்ணையில் உட்காந்துருந்தாங்க? இல்லை, துறவர வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. கிடைச்சதை சாப்பிட்டு கிடைத்த உடைய உடுத்தி கொண்டு அவர்கள் சிறிது காலம் அப்படி வாழ்ந்தாங்க. 5 வருஷம் 10 வருஷம் அப்படி வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அவர்கள் வெளிப்படையாக வாழ்க்கையை போய் அல்லாஹ் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தோடைய வாழ்க்கையை தந்தார். அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். ஸோ இதெல்லாம் வந்து தெரியாது. இதெல்லாம் அவங்களுக்கு இமாம்கள் பயான் பண்ணுறதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டாங்க. தொப்பி வைக்கணுமா, தாடி வைக்கணுமா, கையை ஆட்டணுமா, நெஞ்சில் கட்டணுமா. ஸோ இதைத்தான் வந்து அவங்க சொல்லித்தராங்கல்ல. டீப்பான வணக்க வழிபாட்டு முறையெல்லாம் அவங்க வந்து என்ன சொல்லுது, இதுதான் இமாம்கள்லாம் வந்து உங்கள் சத்திய இமாம்கள் நினச்சிடாதீங்க. யஹூதிகளுடைய கைக்கூலிகள் இருப்பாங்க உங்களுக்குள்ள, சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமுதாயம் ஒற்றுமை வரக்கூடிய ஹதீஸுகளை எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. சமுதாயம் பிரிவினை தரக்கூடிய ஹதீஸுகளை மட்டும் அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஏன்னா யஹூதிகளுடைய கைக்கூலிகள் வந்து இமாம்களை ஊடுருவிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒற்றுமையை தரக்கூடிய உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வழியை உங்களுக்கு ஒருபோதும் சொல்லித்தர மாட்டாங்க. பிரிவினையை தரக்கூடிய ஹதீஸுகள், பிரிவினையை தரக்கூடிய மார்க்க வழிகாட்டுதலும் ஹைலைட் பண்ணி எடுத்து சொல்லிடுவாங்க. 73 கூட்டங்களாக தான் இந்த சமுதாயம் பிரியும். ஹதீஸ் இருக்குது, 73 கூட்டங்களாக தான் இந்த சமுதாயம் பிரியும், ஹதீஸ் இருக்குது அப்படின்னு ஹைலைட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவான், ஒரு கூட்டம் பிரிஞ்சு போனாலும் என் ஒற்றுமையை பக்கம் வர மாட்டான். அந்த ஹதீஸ் இருக்குல்ல, அப்போ என்ன நீ நீ எல்லாம் நரகவாசி, நான் மட்டும் சொர்க்கவாசி ஒரு உட்காந்து கனவு கண்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பிரிவினை தரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்குள்ளே ஊடுருவி இருக்கக்கூடிய அந்த யஹூதிகளுடைய கைக்கூலிகள், யஹூதிகள்கிட்ட மன்னர்கள் சம்பளம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து உங்களை ஒற்றுமையாகவே இருக்க விட மாட்டாங்க. உங்களுடைய வெற்றிக்கு உண்டான வழியை தர மாட்டாங்க. உங்களுடைய என்ன சொல்கிறது, தோட்டக்காரர்கள் வரலாறு பார்த்தோம். தோட்டக்காரர்கள் வரலாறு பொறுத்தளவுக்கும் நம்ம கடமை வந்து நம்ம எடுத்து சொல்லிடலாம். அப்படின்னா பல சகோதரர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லிடுங்க, கேட்குறவங்க கேட்குறாங்க, கேட்காதவங்க போகிறாங்க. நம்ம அதை தொடர்ச்சியாக நம்ம அதை பண்ணுவோம். நல்லா தோட்டக்காரர் வரலாறு பொறுத்தளவுக்கும் என்ன சொல்லப்படும்னா, இந்த வார்த்தைகளெல்லாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தோட்டக்காரர் வரலாறு ஒரு சிம்பிள் மேட்டர் தான். அதாவது நம்ம இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறீங்க இல்லையா, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க இல்லையா, இந்த மாதிரி மக்களுக்கு தான் தோட்டக்காரர்கள் வரலாறு வந்து உங்களுக்கு உண்டான படிப்பினை தான் தருது. தோட்டக்காரர் வரலாறு எடுத்து வச்சுக்கோங்க. அத்தியாயம் 18 வசனம் 32 ஆரம்பிக்கும். நபியே, அவர்களுக்கு 2 மனிதர்களின் உதாரணத்தை நீர் கூறுகிறார். அவ்விரண்டு ஒருவனுக்கு திராட்சைகளில் 2 தோட்டங்களை நாம் ஏற்படுத்தியிருந்தோம். இன்னும் பேரித்த மரங்களை கொண்டு அவ்விரண்டையும் சுழ செய்தோம். அவ்விரண்டிற்கு நடுவே தானிய வயலையும் ஆக்கினோம். அவ்விரண்டு தோட்டங்களுக்கும் அதன் பயன்கள் கொடுத்து கொண்டிருந்தன. அதிலிருந்து எப்பொருளையும் அது குறையவில்லை. அவ்விரண்டுக்கு நடுவே ஒரு ஆற்றையும் நாம் ஏற்படுத்தியிருந்தோம். ஸோ இது என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு 2 மனுஷங்க இருக்காங்க. அந்த 2 மனுஷங்களோட, அதாவது 2 மனிதர்கள் இருக்காங்க. 2 மனிதர்கள் பற்றின வரலாறு நபியை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அந்த 2 மனிதர்களில் ஒரு மனிதருக்கு வந்து திராட்சைகளில் 2 தோட்டங்களாக கொடுத்தோம். ஸோ இது வந்து மறைப்பொருள். இந்த மறைப்பொருள் என்ன அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது இம்பார்ட்டண்டான மறைப்பொருள், இதை நான் சொல்ல மாட்டேன். இது வந்து இந்த தோட்டக்காரர் வரலாறு பொறுத்தளவுக்கும் இது யாருக்கு உண்டான படிப்பினைனா, நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கு உண்டான படிப்பினை தான் தோட்டக்காரர் வரலாறு. இது உங்களுக்கான படிப்பினை, இது உங்களுக்கான படிப்பினை, இது உங்களுக்கு தான் பயனடையும். இதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தோட்டக்காரர் வரலாறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும்.
திராட்சைகளில் 2 தோட்டங்களை நாம் ஏற்படுத்தியிருந்தோம். இன்னும் பேரித்த மரங்களை கொண்டு அவ்விரண்டையும் சுட செய்தோம். அந்த திராட்சை தோட்டங்கள் என்னாச்சு? பேரிச்ச மரங்களை கொண்டு அந்த திராட்சை தோட்டங்களை சுட செய்தோம். திராட்சை தோட்டம் இருக்கு, இதை வந்து இரண்டாக கொடுத்துருக்கான். அந்த 2 தோட்டங்களிலும் பேரிச்சம் மரங்களால் சுட செய்தோம். இன்னும் அவ்விரண்டிற்கும் நடுவே தானிய வயலையும் நாம் ஏற்படுத்தினோம். இதுதான் வந்து ட்விஸ்ட்டு. ஸோ இது இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான தோட்டம் துனியாவில் இருக்கா? இந்த மாதிரியான தோட்டம் நேச்சுரலாக, ஸோ இது வந்து கற்பனை கெட்டாதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு தோட்டம் இந்த துனியாவில் ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். தோட்டக்காரன் வரலாறு பொறுத்தவரைக்கும் இது வந்து முத்தஷபியாத வசனங்கள், வெளிப்படையான வசனங்கள் கிடையாது. திராட்சையில் 2 தோட்டங்களாக அமைத்து கொடுத்தோம் அப்படிங்கிறது அது மிக பெரும் ஒரு மறைப்பொருள். அந்த மறைப்பொருள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன, தண்ணி தாகம் எடுக்காது, அடிக்கடி பசிக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 18 மாதங்கள் சிறிது பேரிச்சம்பழத்தை கொண்டே வெகு நாட்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு வரலாறு பார்த்துருப்பீங்க. அந்த ஆரம்ப மக்காவுடைய அந்த விஷயம்லாம் மக்காவில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் 18 மாதங்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒளிந்து இருப்பாங்க, எதிரிகளுக்கு பயந்து ஒளிந்து இருப்பாங்க. அப்போது சிறிது பேரிச்சம்பழம் வச்சு பல நாட்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அந்த வரலாறு அவர் எப்படி வாழ்ந்தார்கள், ஏன்னா பாலைவன பூமி, அந்த பூமியில் அவர்கள் எப்படி தாக்கு பிடித்து வாழ்ந்தார்கள், அவர்களோட சகோதரர்கள்லாம் கொஞ்சம் பேர் வாழ்வாங்க, எப்படி அவர்களுடைய தோழர்கள்லாம் கொஞ்சம் பேர் வாழ்வாங்க, அது எப்படி வாழ்ந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரியாது மக்களுக்கு. ஸோ இதெல்லாம் என்னென்னா, அவர்களுக்குள் வந்து அமிர்தம் சுரக்கும், நீரூற்றுகள் பொங்கிடும், அவர்களுக்குள்ளே மனிதர்களுக்குள்ளே வந்து நீரூற்றுகள் இருக்கும். ஸோ இதில் வந்து சயின்ஸ் இருக்குது. இது வந்து நான் சொல்கிறது கற்பனைக்கு எட்டாதது கிடையாது, இது சயின்ஸ், இது வந்து பாசிபிள், விஞ்ஞான ரீதியாக உள்ள வெளிப்படையாக நிரூபிச்சுட்டாங்க. நீரூற்றுகள் சொல்கிறேன், இது வந்து சயின்ஸ் தான். என்னென்னா, அதான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே நீரூற்றுகள் வரும். உங்களுக்கு சீக்கிரம் தாகம் எடுக்காது, உங்களுக்கு சீக்கிரம் பசிக்காது, சாப்பிடாமே கொஞ்ச நாள் இருப்பீங்க. இன்னொரு வரலாறு வரும். இன்னொரு வரலாற்றில் என்ன சொல்லப்படும்னா, ஒரு தோழர்கள் வந்து ஒரு போருக்கோ எதுக்கோ போவாங்க. போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவுரை சொல்லுவாங்க, நீங்கள் தண்ணியை வந்து அதிகமாக குடிக்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு போருக்கு போகிறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ரொம்ப தூரம் பயணித்து போகிறாங்க. அப்போ தாகம் எடுக்கும், இயற்கையாக என்ன பண்ணுவாங்க, சாதாரண மனிதர்கள் நிறையா தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அறிவுரை சொல்லுவாங்க, கொஞ்சமாக தண்ணி குடிங்க, ஒரு கையளவுக்கு தண்ணி குடிங்க போதும் அப்படின்னு அறிவுரை சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா, உனக்கு வெளி தண்ணியெல்லாம் நீ குடிக்க வேண்டாப்பா, உனக்குள்ள நீரூற்றுக்கள், இந்த பயிற்சியெல்லாம் பண்ணினா உனக்குள்ள நீரூற்றுக்கள் பொங்கும், உனக்குள் நீரூற்றுக்கள் ஏற்படும். இந்த ஒரு வணக்க வழிபாட்டு, நான் சொல்லக்கூடிய வணக்க வழிபாட்டு முறைகளை பின்பற்றி, நான் போட்ட வீடியோ அனைத்தையும் பார்த்து நீங்கள் சரியான முறையில் பின்பற்றி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்குண்டான தண்ணீரை வந்து நீங்களே உங்களுக்குள்ள உங்களுடைய உடலை வந்து உற்பத்தி பண்ணிக்கும் ஒரு கட்டத்தில், ஒரு நிலை அடைஞ்சதுக்கப்புறம். ஸோ அதுதான் வந்து அமிர்தம் வழியிறதுன்னு சொல்லுவோம். அது எங்கே வழின்னா, உள்நாக்கு இருக்கு இல்லையா, நம்ம உள்நாக்கு பகுதியில் ஒரு இடத்துல அமிர்தம் வந்து சொட்டும், நமக்குள்ளே வந்து அந்த அமிர்தம் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு நிலையை அடைந்தால்தான், வெகு தூரம் போகிறாங்க, அதிகமாக தண்ணி குடிக்காதீங்க, கொஞ்சமாக குடிங்க போதும், அப்போவே ஆற்றலாக இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்றுவித்து அந்த சஹாபாக்களுக்கு அவங்களுக்குள்ளே வந்து அமிர்தம் உற்பத்தி ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாட்டு முறையெல்லாம் மறைவாக கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா, அது நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கே தெரியும், பல மாதங்கள் வந்து ஒரு பேரிச்சம்பழத்தை வைத்து வாழ்ந்தார்கள் அப்படின்னு நம்ம வரலாறு பார்க்குறோம் இல்லையா.
ஸோ அதெல்லாம் வந்து அதுதான் திண்ணை தோழர்கள் வரலாறுலையும் பார்க்குறோம். கொஞ்சம் உணவு தான் சாப்பிடுவாங்க, அப்படியே வாழ்ந்துட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் தேடி படிங்க. இதெல்லாம் தேடி படிச்சிங்கன்னா இதெல்லாம் எப்படி நடக்குது, எப்படி நபிசுல்லாஹி 18 மாதங்கள் ஒரு சின்ன சின்ன பேரிச்சம்பழங்களை வைத்தே வாழ்ந்தாங்க, எப்படி அந்த கூட்டம் வந்து ஒரு சின்னோண்டு தண்ணியை குடிச்சிட்டு போய் வெற்றி அடைஞ்சாங்க, எப்படி திண்ணை தோழர்கள் திருண்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாழ்ந்தாங்க, அதெல்லாம் வந்து தேடி படிச்சு இதெல்லாம் ஒரு மறைவாக இஸ்லாத்தில் வந்து இதெல்லாம் வெளிப்படையெல்லாம் யாரும் எடுத்து சொல்லலை, எல்லாம் மறைவாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தீனில் உள்ளது தான் தெரியல, சகோதரர்கள் தெரியாததுனால இதெல்லாம் கடைபிடிக்காமல் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அந்த 2 திராட்சை தோட்டங்களை இரட்டிப்பாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லப்படுவது வந்து இது மறைபொருளான ஒரு விஷயம். ஸோ இது என்ன அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். என்ன திராட்சைகளில் 2 தோட்டங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அமிர்தத்தை, உங்களுக்கு உண்டான நீரை வந்து நீங்களே உங்களுக்குள்ள உற்பத்தி பண்ணி வாழ்வீங்க. ஸோ இந்த பயிற்சி பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு பயிற்சி பண்ணுறவங்க அவங்களால இது சாத்தியம் முடியும். இன்னும் வந்து இதுலேயே நீங்கள் இது என்ன ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். தோட்டக்காரர்கள் வரலாறு பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு இன்னும் போகலாம். இன்னும் வந்து எகிப்துடைய வரலாறு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து ஃபிரௌனுடைய வரலாறு, எகிப்தியர்கள் வரலாறு அதெல்லாம் நம்ம எடுத்து போகலாம். எல்லாம் வந்து ஒன்றோடு வந்து மெர்ஜ் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய சிந்தனை விசாலமாகும். இதனுடைய விடயம் வந்து எகிப்துடைய அந்த வரலாறு இருக்கு இல்லையா, அதில் இருக்குது. அவர்கள் எப்படி எகிப்தியர்கள் வந்து வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு நிலை அடைஞ்சு வாழ்ந்தாங்க. எகிப்திய மன்னர்கள்லாம் வந்து ஃபிரௌன் என்ன சொன்னாங்க, அந்த கடவுள் தானே சொன்னாங்க, நான் தான் அல்லாஹ் தானே ஃபிரௌன் சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தானுங்க, நான் தான் கடவுள், எனக்கு மேலே என்ன கடவுள் அப்படின்னு தான். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. இறைவன் என்றவன் நிலையானவன் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று எல்லாத்தையும் இந்த பூமியில் என்ன நடந்திருக்கும், ஸோ அது அனைத்தையும் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறது பார்த்து இந்த குரான் வசனங்களோடு சேர்த்து இந்த குரானை முழுவதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு இடங்களில் என்ன சொல்லியிருக்கு அதெல்லாம் வந்து சிந்திச்சு ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ரிசல்ட்டை எடுக்கணும். இந்த மாதிரி ரிசல்ட் எடுத்தால் தான் இதெல்லாம் புரியும். பயனை தருகின்ற தோட்டங்களை கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லப்படுவது, நீங்கள் சில காலம் நான் இப்போ சொல்லக்கூடிய பயிற்சிகளை பயிற்சி பண்ணி சில காலம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதுக்காக பல ஆண்டுகளை, பல மாதங்களை, பல ஆண்டுகளை வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க. செலவு பண்ணால் உங்களுக்கு ஒரு நிலை வந்து கிடைக்கும். அதுதான் வந்து அந்த தோட்டம் பயனை தரக்கூடிய கனிகளை, பயனை தரக்கூடிய தோட்டம் அப்படிங்கிறது அதுதான். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை தான் குடிக்கும். அதில் நீங்கள் இந்த வரலாற்றை அந்த வசனங்களை ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 2 திராட்சைகளை 2 தோட்டங்களாக கொடுத்தோம் அப்படின்னு வரும். சுற்றிலும் பேரித்த மரங்களை தந்தோம் அப்படின்னு வரும். அதற்கு நடுவே, திராட்சை தோட்டங்களுக்கு நடுவே தானியங்களை விளைவிக்கக்கூடிய வயல்களை தந்தோம் அப்படின்னு வரும். ஸோ இதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி தோட்டம் வந்து பாசிபிளாக வைக்க முடியாது, அதாவது வராது. ஏன்னா திராட்சை அப்படிங்கிறது கொடி, திராட்சை கொடி வந்து தண்ணியில் நின்றுனா திராட்சை கொடி வந்து அழுகிடும். ஸோ அந்த தோட்டத்துடைய வடிவமைப்பு வேறைய மாதிரி இருக்கணும். வயல்வெளி அப்படிங்கிறது தண்ணியில் மிதக்கணும். நெல் கோதுமையெல்லாம் போட்டாச்சுன்னா அது தண்ணியில் மிதக்கணும். நெல்லெல்லாம் தண்ணியில் மிதந்தாதான் அந்த பயிர் வரும், நெல் முளைக்கும், தானியம் வரும். ஆனால் திராட்சை என்பது தண்ணியில் அந்த கொடியை மிதந்துச்சு அப்படின்னா திராட்சை கொடி வந்து அழுகி போயிடும். ஸோ இதுதான் வந்து ட்விஸ்ட்டு. இதனால தான் இப்படி சொல்லப்பட்டுள்ளது. உண்மையான தோட்டம் இல்லைப்பா அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த காலத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் ஆராய்ச்சி பண்ணாமையே அப்படியே இருந்தால அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக இந்த தோட்டம், இந்த மாதிரி ஒரு தோட்டம் வைக்க முடியும். நீங்கள் வேணால் தோட்டங்களை ஆய்வு பண்ணி பாருங்களேன், விவசாயத்தை ஆய்வு பண்ணி பாருங்கள். திராட்சை தோட்டம் அப்படிங்கிறது, நான் திராட்சை தோட்டத்துக்கு போயிருக்கேன், தானிய வயலுக்கும் போயிருக்கேன். ஏன்னா நான் விவசாயம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். தானிய வயலில் வந்து
தண்ணி நிற்கணும். தண்ணி நின்னாதான் நெல் முளைக்கும், தானியம் வரும். ஆனால் திராட்சை தோட்டம் வறண்டு இருக்கணும். கீழே வந்து கொடி வந்து கல்லை வச்சு கட்டி அதாவது கல்லை அல்லது ஆங்கிள் அல்லது பலகைகளை வச்சு கட்டி மேலே ஏற்றணும். அப்போ தான் வந்து திராட்சை தோட்டம் தொங்கும். கீழே வந்து வறண்டு இருக்கும். வறண்டது ரொம்ப வறண்டல, கொஞ்சமாக ஈரமே இருக்கக்கூடாது. காஞ்ச மாதிரியான ஒரு நிலமாக இருந்தால் தான் திராட்சை வந்து வரும். திராட்சை தோட்டம் இப்படி தான் வரும். நெல் அப்படிங்கிறது, அந்த நெல் வயல் அப்படிங்கிறது தண்ணியிலே மிதக்கணும். ஸோ இதுலேயே புரிஞ்சுக்கலாம், திராட்சை தோட்டங்களுக்கு நடுவே வயல்வெளியை கொடுத்தோம் அப்படிங்கிறது வந்து அது உண்மையான திராட்சை தோட்டங்கள், அது உண்மையான தோட்டம் கிடையாது. அது பயனை தரக்கூடிய ஒரு தோட்டம் அப்படி சொல்வது, பல ஆண்டுகள் ஒரு மனிதன் பல ஆண்டுகள் தியானித்து ஒரு நிலையை அடைவதைத்தான் ஒரு மனிதனுக்கு நாம் திராட்சை தோட்டங்களை, ஒரு தோட்டத்தை கொடுத்தோம், பயன் தரக்கூடிய தோட்டத்தை கொடுத்தோம் அப்படின்னு இறைவன் சொல்லுவான். ஸோ இதை வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வெளிப்படையாக தோட்டம் எதாவது இருந்ததுன்னா, தெரிஞ்ச தோட்டம்லாம் இருந்ததுன்னா பாருங்கள். விவசாயம் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருந்தாங்கன்னா பாருங்கள், தோட்டங்களை ஆய்வு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதோட விடை கிடைக்கும். நீங்கள் நன்றி இல்லாதவர்களாக வாழ்ந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, நன்றி இல்லாதவர்களாக வாழ்ந்தீங்கன்னா, இறைவனுக்கு மாறு செய்தீங்கன்னா, நீளமான வாழ்க்கையை வழி தவறி போயிட்டீங்கன்னா, அதாவது ஒரு நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு வாழ்கிறீங்க, ஒரு நிலையை அடையிறீங்க, கொஞ்சம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குது, வழி தவறி போயிட்டீங்க, நன்றி கெட்டவர்களாக மாறிட்டீங்க அப்படின்னா, இறைவன் என்ன பண்ணுவான், நீங்கள் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நிலையை அடைந்த அந்த நிலையை வந்து அழிச்சிடுவான். ஸோ அதுதான் வந்து தோட்டங்கள், அந்த தோட்டத்தை இறைவன் அழிச்சிடுவான். அந்த அமிர்தம் சொட்டு இல்லையா, நீரூற்றுகள் உங்களுக்குள்ளே வரும் இல்லையா, அதை வந்து அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து அந்த ஓதுனீங்கன்னா தெரியும், நீ மறுபடியும் அந்த நீரூற்று தேடி பிடிக்காத மாதிரி ஒளிஞ்சிடுவேன், மறுபடியெல்லாம் உங்களால் அந்த நீரூற்றை மறுபடியும் ஏற்படுத்தி கொள்ள முடியாது அப்படிங்கிறத பொருள். இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து பாருங்கள். சூரா காஃபில் 32 எடுத்து ஓதுங்க, 32, 35 எடுத்து ஓதுங்க. தோட்டங்களை அழித்ததுக்கப்புறம் என்ன இறைவன் சொல்லுவான், என்ன எச்சரிப்பான், அந்த நீரூற்றை நீ திரும்ப தேடி பிடிக்காத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு தான் இறைவன் சொல்லுவான். ஸோ அதை அவனுடைய பொருள் அதை உள்ளே எடுத்துடுவேன் நீரூற்று அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதனுடைய பொருள் என்னென்னா அதுதான் இறைவன் வந்து உங்களுக்குள்ள அமிர்தம் சுரந்தாலும், நீரூற்றுகள் பொங்கினாலும், தாகம் எடுக்காத நிலை ஏற்பட்டாலும், நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தீங்கன்னா, இறைவனுக்கு மாறு செய்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் எத்தனை ஆண்டுகள், 10 ஆண்டு, 20 ஆண்டு, 18 ஆண்டுகள் பயிற்சி செய்து ஒரு நிலையை அடைந்தாலும், இறைவன் நாடிட்டால் நன்றி கெட்டதாக இருந்தீங்கன்னா ஒரே நாள் தோட்டத்தை அடிச்சுப்போம், நீரூற்றுகளை கொஞ்சம் எடுத்துப்போம். எப்போவுமே இறைவன் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஸோ அதோடைய கான்செப்ட் வந்து அதுதான் இதுதான் தோட்டக்கார வரலாறு முடிச்சவங்க என்னுடைய வீடியோ பார்த்து பயிற்சி பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு நிலையை அடையிறீங்க, தொடர்ந்து இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும். இறைவன் அல்லாத என்ன நடந்தது அப்படிங்கிற நன்றி உணர்வோடு உணர்வோடு உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் இம்மையில் வெற்றி பெறுவீங்க, மறுமையில் வெற்றி பெறுவீங்க. ஸோ இன்னும் பல விஷயங்கள் அது இருக்குது. என்னென்னா, இது 2 திராட்சை தோட்டங்களை 2 கொடுத்தோம், சுற்றிலும் பேரிச்சை மரங்களை கொடுத்தோம், நடுவில் வயல்களை கொடுத்தோம், அதற்கு நடுவில் தோட்டங்களுக்கு நடுவில் ஆறுகளை ஓட செய்தோம். ஸோ இப்படியெல்லாம் சொல்லப்படும் இல்லையா. இதுலேயே உங்களுக்கு நடுவில் திராட்சை தோட்டங்களுக்கு நடுவில் ஆறுகளை ஓட செய்வோம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து மறைப்பொருள் தான். ஏன்னா இறைவன் நீர் ஊற்று தான் உறிஞ்சி எடுத்துவேன், அப்போ தண்ணி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆறே உள்ள ஓடுது அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இல்லையா. தோட்டக்கார வரலாறு பொறுத்தளவுக்கும் வெளிப்படையான விஷயம் கிடையாது, மறைவான ஒரு பொருளைத்தான் அது தெரிகின்றது. ஒரு நிலையை அடைந்த ஒரு மனிதன் நன்றி கெட்டவனாக இல்லாமல் கொண்டவனாக இருந்தால்தான் தொடர்ந்து அந்த ஒரு நிலையை அடைந்த இந்த பூமியில் நீங்கள் வாழ்கின்ற வரைக்கும் ஆனால் வந்து நன்றி உள்ளவர்களாக இருந்தால்தான் அந்த பயன் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். எகிப்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இது ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எகிப்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எகிப்திய வரலாறு 5000 ஆண்டுகள் முந்தைய வரலாறு தானே, மூசா நபிக்கு முதல்லேருந்து இருக்குது.
5000 10,000 ஆண்டுகளாக எகிப்திய வரலாறு இருக்கு. ஸோ அவங்க வந்து அவர்கள் நல்லவர்கள் இருக்காங்க, நான் தான் இறைவன் அப்படின்னு சொன்ன மனிதர்களும் இருக்காங்க. ஸோ அவர்களை நன்றி கெட்டவர்களாக இருந்தது அந்த ஃபிரௌன் அப்படிங்கிற இறைவன் நன்றி கெட்ட மனிதனாக இருந்ததால்தான் ஃபிரௌனை வந்து இறைவன் அழைத்தான் அப்படின்னு சொன்னார். ஸோ ஓகே, என்னதான் இருந்தாலும் தோட்டக்காரனுக்கு வரலாறு பொறுத்தளவுக்கும் நீங்கள் இந்த பயிற்சி பண்ணுறீங்க இல்லையா, இந்த பயிற்சி பண்ணுறீங்க இல்லையா, இந்த ஒரு பயிற்சி பண்ணக்கூடிய இந்த மனிதர்களை தான் குறிக்கும். இந்த பயிற்சி பண்ணி ஒரு நிலையை அடைஞ்சு நீங்கள் எப்போவுமே உங்களால் எது நடந்தாலும், நீங்கள் ஞானம் அடைந்தாலும் அறிவாற்றல் அடைந்தாலும் என் இறைவன் கொடுக்கும் அப்படின்னு இறைவனுக்கு நன்றி உள்ளம் கொண்ட மனிதர்களாக இருக்கின்றன. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.